இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ள அடங்கிடக்கூடாது. இது இந்த இளைய தலைமுறை இப்போ தலைமுறைக்கான படம். இது எதுக்கு ஒரு ஜாதி விஷயங்கள் அது தருவதையாது. இது தலைமுறைக்கான படம். நம்ம வீட்டு பொண்ணுகளை ஒருத்தன் சீரழிச்சானா என்ன கோபம் வரும். அந்த கோபம் வரும் அந்த படத்தை பார்த்து. இதை செய்தியா இதை எங்கேயோ சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டில் நடந்த என்ன கொதிப்பு வரும், நம்மளுக்கு எவ்வளவு வேகம் வரும். நம்மளோட பொண்ணு ஒருத்தன் ஏமாத்தி பணத்துக்காக ஏமாத்தி சீரடிச்சானா கோவம் வராத. அந்த கோவம் வரும் சார் படத்தை பார்த்து. இவரை கதையை சொல்லிக்கிருக்காரு. கேட்டுட்டு பொழுது கதையை சொல்லிக்கிட்டு கேட்டு போறதுக்கு அவருக்குள்ள ஒரு வேகம் சிலருக்கு இப்ப தெரியல. அது என்னடா இங்க இந்த ஜாதியா அந்த ஜாதியா எந்த ஜாதி சார், இது மனித ஜாதி சார், மனித ஜாதி, இது மனித ஜாதிக்கான படம். இது யாராவது சொல்லு பார்ப்போம். ஒரு பார்க்கற பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி டிராமா பண்ணி சீரடிக்கான சரியா சரியில்லையா சொல்லுங்க பார்ப்போம். நாடகம் சொன்ன எதுக்கு ஜாதி முத்திர குத்துறீங்க? உங்களுக்கு கோபம் வருது. நான் சொல்றேன், நாடக காதல் பண்றது ஒண்ணுதான், ஒரு பொண்ணை கற்பழிச்சு சீரடிக்க ஒண்ணுதான் சார். ரெண்டு ஒண்ணுதான் சார். நாடக காதல் தப்பு சொன்னால இவன் இந்த ஜாதியா இருக்கணும், இவன் இந்த ஜாதியா இருக்கணும். பாதிக்கப்பட்டவன் தான் சார் அதுக்கு வேதனைப்படுவான். நான் ஜாதி சொல்ல, எந்த ஜாதிக்காரன் இருந்தாலும் சரி, அவன் பொண்ணை ஏமாத்தினா அவன் மத ஜாதி இல்லை, அவன் மிருகம் எவனா இருக்கட்டும். ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழையா இருக்கு, நல்ல பொண்ணா இருக்கு, அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்றதான் பெரிய மனுஷன். நல்ல வசதியா இருக்கு, பிடிச்சி தலையிட்டா மசி இல்லையா மேட்ல முடிச்சிருக்கு 60 ரூபாய். ஒரு பொண்ணை வழி கொண்டு வரோம்னா மேட்ரு பொண்ணு சொன்னா எப்படி பெரிய மனுஷனா இருக்க முடியும்? இதை சொன்னா இந்த ஜாதியோ அந்த ஜாதியோ. ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் இல்லை சார், அவன் மனி ஜாதி என்ற போது சார். என்ன பத்தி ரஞ்சித் சார் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவர் கோபத்தை வெளிப்படுத்திருக்காரு. இந்த கோபம் பொண்ணை பத்தி எல்லாருக்கும் வரணும். இங்க ஜாதி பாத்தீங்கன்னா மனுஷன் இல்லை. முதல்ல எங்க ஜாதி பாக்குறீங்க? உங்களுக்கு கோபம் வருதுங்க. ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணு, நல்ல மேல் ஜாதி பொண்ணு, லவ் பொண்ணு செட்டில் ஆயிடலாம். இப்பெல்லாம் பணக்காரன் ஆகணும்னா பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி படைக்கு போட்டு அப்படின்னு சொன்னாதான் சார் இவர் தப்பான டைரக்டர். மேட்ல முடி அப்புறம் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொன்னா சார் தப்பான டைரக்டர். நாடக கால் பண்ணி ஏமாத்தின வெட்டி ஸ்டாலின் சொல்றாருல, சரியான டைரக்டர் சார். இந்த சமூகத்துக்கு அவன் தேவையான டைரக்டர் சார். ஜாதியா விட்டுருங்க. முதல்ல ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க. ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தான தப்பில்லையா தான். நம்பியார் தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி, வீரப்பா தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி. இப்ப என்ன பண்றீங்க? நம்பியார் கேரக்டர் வீரப்பா கேரக்டர்லாம் ஹீரோ பண்ணி சொல்றீங்க. அது உங்களுக்கு சரியா போடுதா? உங்களுக்கு சமூகத்தை சீரழிக்கிறவன் நல்ல இயக்குனர் இருக்க முடியாது. ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்திருத்த வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும். மேலும் பிரச்சனை சால்வ் பண்றது தான் சார் மனுஷன். ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பிரச்சனை சால்வ் பண்ணணும். 2 பேர் வர்றாங்க, இந்தா நீ 60 எடுத்துக்க, இந்த கோடர் எடுத்துக்க, வெட்டி சாயங்கடா, வெட்டி செத்து போடா. அவன் நல்ல பெரிய மனுஷன் முடியும், அவனுடைய நாட்டாம இருக்க முடியும், அவனுடைய பஞ்சாயத்து தலைவர் இருக்க முடியும். சால்வ் பண்ணணும். பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வு உண்டாக்கணும். அவன் தான் படைப்பாளி. வியாபாரியா இருக்காதியா. சினிமாவில் யாரும் வியாபாரியா இருக்காதியா. உங்க வியாபாரத்துக்கு நீங்க பொழைக்கிறதுக்கு ஜாதியோ மதத்தை மூலமாக்காதீங்க.